இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி மார்க் நற்செய்தி 7வது அதிகாரம் 31 37 முடிய. தீர் பகுதியை விட்டு ஆண்டவர் தெக்கப்பொலி பகுதி நடுவே வந்து கலிலேய கடலை அடைந்தார். திக்கி பேசுபவரும் காது கேளாதவருமான ஒருவரை ஆண்டவர் சந்திக்கிறார். குணமாக்குமாறு இயேசுவை வேண்டிக் கொண்டார்கள். ஆண்டவர் இயேசு தனியே அந்த மனிதரை அழைத்து கொண்டு போய் அவருடைய விரல்களை காதுகளிலிட்டு உமிழ்நீரால் அவர் நாவை தொட்டார். நா கட்ட விழுந்தது, காதுகள் திறக்கப்பட்டன. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்விலே இயேசு நம்மை தனிப்பட்ட முறையில் அன்பு செய்கிறார். நம்முடைய தனிப்பட்ட தேவைகள் மீது அக்கறை உள்ளவராக இருக்கிறார். பேதுரு 5:8 நாம் வாசிக்கிறோம், ஆண்டவர் மேல் உங்கள் கவலைகளை சுமத்தி விடுங்கள், அவருக்கு உங்கள் மேல் அக்கறை உண்டு. 6, 7, 8 வசனங்களில் அவருக்காக காத்திருங்கள், அவர் மீது சுமத்தி விடுங்கள், அவர் உங்களை பாதுகாப்பார். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலே எப்பொழுது தனிப்பட்ட முறையில் இயேசுவோடு நாம் ஒன்றித்து வாழ முயற்சி எடுக்கிறோமோ, அப்பொழுது நம்முடைய தனிப்பட்ட தேவைகள் அனைத்தையும் கூட அவர் மிக நுணுக்கமாக பார்த்து குணப்படுத்துகிறார், கொடுக்கிறார், நிறைவளிக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிறார். தனி மனிதன் மீது அவருக்கு அக்கறை உண்டு, தனி குடும்பத்தின் மீது அவருக்கு அக்கறை உண்டு. எல்லாம் வல்லவரே எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்வில் மிகப்பெரிய வரமாக உம்மோடு இணைந்திருப்பதையே நாங்கள் எண்ணுகிறோம். உம்முடைய கட்டளைகளுக்கு பணிந்து உம்முடைய விருப்பங்களை நீர் விரும்புகிறபடியே நாங்கள் செய்து வாழுகின்ற வரத்தை எங்களுக்கு தருவீராக. அதுவே எங்களுடைய வாழ்வின் உச்சத்தை, எங்கள் வாழ்வின் இலக்கை அடைந்தது போலாகும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.